அது ஆற்றங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான். ஆனா மனுஷங்களுக்கு ஆசை சகஜம் தானே. அந்த ஊர்ல குமரையா சாந்தம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல சுப்பையா லட்சுமி அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு நாள் ஒரு சாமியார் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆத்துக்கு நடுவுல இருக்கிற தீவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி போனா அங்க நிறைய செல்வங்கள் இருக்கும். மணல் கூட தங்கமா இருக்கும். கல்லெல்லாம் வைரக்கல்லா இருக்கும்னு சொன்னாரு. அப்ப அதை கேட்டுட்டு வந்த குமரையா, சாந்தம்மா, சாந்தம்மா, இங்க கொஞ்சம் வாயேன். ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அதை உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். என்னங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? வயல்ல வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? இல்ல யாரு கூடயாவது சண்டை போட்டு வந்துட்டீங்களா? சண்டையா? நம்ம கஷ்டமெல்லாம் தீர்க்கறதுக்கான வழி கிடைச்சிருக்கு சாந்தம்மா. நாம இனிமே இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன, ஆகாயத்துல இருந்து பணமழையா பெய்ய போகுது? சும்மா கனவு கண்டுகிட்டு இருக்காம கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். நீ நம்ப மாட்ட. ஆனா இப்பதான் பஞ்சாயத்துல உக்காந்துக்கிட்டு அந்த வெளியூர்ல இருந்து வந்த சாமியாரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஊர் ஆத்துக்கு நடுவுல ஒரு கருப்பு தீவு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, இருக்கு. அங்க நிறைய முதலைங்க இருக்காமே, யாரும் அதனாலதான் அந்த பக்கம் போறது இல்ல. அது எல்லாம் ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லி வச்சிருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அது சாதாரணமான தீவு இல்லையாமா. அது ஒரு மந்திர தீவாமா. அங்க அமாவாசை முடிஞ்சு அடுத்து வர்ற பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த தீவுல இருக்கிற மணல் எல்லாம் தங்கமா மாறுமாமா. ஓஹோ, இதுதான் விஷயமா? யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அந்த சாமியாரே போய் அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இல்லையா? அவர் இதுக்காக உங்ககிட்ட சொல்லணும். அவருக்கு இந்த மாதிரி பொருளுங்க மேல எந்த ஆசையும் இல்லையாம். புண்ணியத்துக்காக நம்மள மாதிரி ஏழைங்க கிட்ட இதை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தானே பௌர்ணமி. இன்னைக்கு ராத்திரியே நானும் பக்கத்து வீட்டு சுப்பையாவும் அந்த தீவுக்கு போலான்னு இருக்கோம். வேண்டாங்க, இந்த சாகசத்தையெல்லாம் பண்ண போகாதீங்க. அந்த ஆத்துல நிறைய சுழி இருக்கான். ராத்திரி நேரம் அதுல பயணம் செய்யறது உசுர பணையமா வைக்கிற மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு போதுங்க. இது பேராசை இல்ல சாந்தம்மா, அறிவு. நம்ம தாத்தாவும் நமக்காக சம்பாதிக்கல, நம்ம அப்பா அம்மாவும் நமக்காக சம்பாதிக்கல. அதான் நானாவது கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். மகாராஜா மாதிரி வாழலாம் இல்ல? மகாராஜாவா வாழ தேவையில்ல, மனுஷனா வாழ்ந்தாலே போதும். அந்த சுப்பையாவுக்கு தான் அறிவில்ல. அவன் கூட எதுக்கு கூட்டு சேரீங்க? லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான். லக்ஷ்மியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு பௌர்ணமி. நானும் சுப்பையாவும் படகு எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போறோம். நீ எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கியே. இங்க பாருங்க, நான் சும்மா எதுவும் சொல்லல. எனக்கு என்னமோ ஊஜனங்க சொல்றது உண்மைன்னு தோணுது. அந்த தீவிலேயே மாய மந்திரம் இருக்குங்க. அங்க நீங்க போனீங்கன்னா அது ஆபத்தாதான் போய் முடியும். உனக்கு எப்பவும் பயம்தான். உன் பயத்தை உன்கிட்டயே வச்சுக்கோ. நான் இப்பவே போய் அந்த சுப்பையா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். குமரையா நேரா சுப்பையாவோட வீட்டுக்கு போனான். அங்க சுப்பையா லக்ஷ்மிக்கு நடுவுல கூட இதே வாக்குவாதம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. யோ, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? ராத்திரி நேரம் அந்த பேய் தீவுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க தங்கம் இருக்குன்னு எந்த முட்டாளியா உன்கிட்ட சொன்னது? அட சும்மாரு லக்ஷ்மி, எதுக்கு கத்துற? யாருக்கு அதுலயாவது விழுந்துட போகுது. அது சாதாரண தீவு இல்ல, அது புதையில இருக்கிற தீவு. குமரையாவும் என் கூட வரான். நானும் குமரையாவும் போய் தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறோம். குமரையாவுக்கே அறிவு கிடையாது. அவரு கூட நீங்க கூட்டு சேரீங்களா? தங்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்க உசுர நீங்க பணயமா வச்சு அங்க போக தேவையில்ல. உயிர் ஏன் போக போகுது? எங்க 2 பேருக்குமே நீச்சல் வரும். ஒரே ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டுட்டா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாமே. உனக்கு அதுல பட்டு புடவை நகைன்னு எல்லாமே நான் வாங்கி தரேன். எனக்கு பட்டு போடவே வேண்டாம், நகையும் வேண்டாம். நீங்க உசுரோட இருந்தா போதும். அதை விட வேற எதுவும் தேவையில்லை. என்ன சுப்பையா, இன்னுமா நீ கிளம்பாம இருக்க? பொம்பளைங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம என்னைக்குமே உருப்பட முடியாது. வாங்கண்ண, வாங்க. இவரை நீங்க திருத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே தப்பான வழியில கூட்டிட்டு போறீங்க. இங்க பாருமா லக்ஷ்மி, வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும்.
அப்ப முழிச்சுக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாது. என்ன சுப்பையா, படகு தயாரா தானே இருக்கு? ஆ, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியே தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டு வர பைய கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி மட்டும் தடுக்கலனா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். லக்ஷ்மி, 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா? எவ்வளவு சொன்னாலும் மதிக்கிறதே இல்ல. ஆமாக்கா, இவங்க கண்ணுல பேராசை தெளிவா தெரியுது. அதான் நம்ம சொல்றத கேக்குறது இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்ச நாங்க கேட்க போறதில்ல. சாந்தம்மா, நீ போய் ராத்திரிக்கு எனக்கு சாப்பாடு மூட்டைய கட்டு. சுப்பையா, நீயே சீக்கிரமா கிளம்பு. அங்க பாரு, நிலா வானத்துக்கே வந்துடுச்சு. இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். சரி சுப்பையா. இங்க பாரு லக்ஷ்மி, குறுக்குல நிக்காத. நாளைக்கு காலையில வரும்போது தங்கம் வைரம்னு எல்லாத்தையுமே கொண்டு வருவான் பாரு. தங்கமோ வைரமோ, போங்க போங்க. போய் அடிபட்டா மட்டும்தான் உங்களுக்கு அறிவு வரும். வா லக்ஷ்மி, இவங்களுக்கு அந்த தீவு மேல பைத்தியம் வந்துடுச்சு. நம்ம பேச்செல்லாம் காதுல போட்டுக்க மாட்டாங்க. நல்லபடியா வந்தா போதும். அன்னைக்கு ராத்திரி நேரம் பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் அந்த ஊர் மேல பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் சுப்பையா குமரையா 2 பேருமே அந்த நிலா வெளிச்சத்திலேயே ஒரு சின்ன படகை எடுத்துக்கிட்டு அந்த படகை ஓட்டிக்கிட்டு தீவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏன் குமரையா, அந்த சாமி சொன்னது உண்மைதான்னு உனக்கு தோணுதா? உனக்கு அவர் மேல உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். பெரியவங்க பேச்சு பொய்யாகாதே. அப்படியே பொய்யா போனாலும் நமக்கு பெருசா ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஒரு நாள் ராத்திரி தூக்கம் போச்சு, அவ்வளவுதானே. ஒரு வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த தீவுல பேய்ங்க கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அட நீ வேற, அந்த தீவுல இருக்கிற தங்கத்தை யாரும் திருடக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து கட்டிவிட்ட கட்டுக்கதை அது. நீ பயப்படாத. அங்க பாரு, தீவு கண்ணுக்கு தெரியுது பாரு. அட ஆமா, அந்த வெண்ணிலா வெளிச்சத்துக்கு கருப்பு கல்லு கூட வெள்ளி மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அதுக்கு பேரு மந்திர தீவு. சரி சரி, துடுப்பு போடு, சீக்கிரமா போகணும். படகு தீவுக்கு வந்து சேர்ந்துச்சு. 2 பேரும் பைய எடுத்துக்கிட்டு கீழே இறங்குனாங்க. அந்த வெண்ணிலா வெளிச்சத்துல அந்த தீவுல இருக்கிற மண்ணு பாறை எல்லாமே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்க வீசுற காத்தும் கூட வித்தியாசமா தான் இருந்துச்சு. குமரையா, கொஞ்சம் கீழே பாரு. இந்த மணல் பார்க்கறதுக்கு சாதாரண மணல் மாதிரி தெரியலையே. கையில எடுத்து பார்த்தா தங்க மாதிரி ஜொலிக்குது. கனமாவும் இருக்கு. இதுதான் உண்மையான தங்கம்மா? எங்க காட்டு. அட ஆமா சுப்பையா, இது உண்மையான தங்கம்தான். அந்த சாமியார் சொன்னது உண்மைதான். நாம கோடீஸ்வரங்களாக போறோம். அட கடவுளே, உண்மையாவா? லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. வா வா, சீக்கிரமா பையில எடுத்து போடலாம். அட இரு சுப்பையா, அவசரப்படாத. அங்க பாரு, அந்த பாறைக்கு பின்னாடி ஏதோ கல்லு ஜொலிக்குது. ஒருவேளை அது வைரமா கூட இருக்கலாமே. 2 பேரும் ஆசையா அந்த கல்லு கிட்ட போனாங்க. அங்க கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற கல்லுங்க நிறைய இருந்துச்சு. அட கடவுளே, என்ன இது? இது உண்மையாவே வைரம்தான். இதுல ஒன்ன வித்தா கூட நம்ம ஊரு மொத்தத்தையும் வாங்கலாம். இங்க பாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு. என்னோட பையில நான் இதை போட்டுக்கிறேன். என்ன குமரையா, பெரிய வைரக்கல்லெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டா எப்படி? நாம 2 பேரும் ஒன்னா தானே வந்திருக்கோம். பாதி பாதியா பங்கு போட்டுக்கலாம். படகு என்னோடது, துடுப்பும் என்னோடது. சாமியார் சொன்னதை கேட்டதும் நான் தான். அதனால எனக்கு தான் அதிகமா வந்து சேரணும். நீ சின்னதை எடுத்துக்கோ. இது என்ன அநியாயம்? நான் உன் கூட வரலையா? துடுப்பு போடலையா? எனக்கு மட்டும் எதுக்கு சின்னது? எனக்கும் பெரிய வைரத்துல பாதி கொடுக்கலன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா போ. நான் சொல்றத சொல்லிட்டேன். ஆசைக்கு கூட ஒரு அளவு இருக்கணும் சுப்பையா. நானும் ஆசைப்படுறேன். இப்ப வரைக்கும் அண்ணன் தம்பின்னு சொன்ன, வைரத்தை பார்த்ததும் மனசு மாறிடுச்சா? சரி, நம்மளால முடிஞ்சதை நாம எடுத்துக்கலாம். 2 பேரும் போட்டி போட்டு அந்த மணலு கல்லு எல்லாத்தையுமே பையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பைய நிறைஞ்சிச்சு. ஆனா அவங்க மனசுதான் நிறையவே இல்ல. சுப்பையா, என் பையே நிறைஞ்சு போச்சு. ஆனா அங்க இன்னும் நல்ல நல்ல பெரிய பெரிய வைரம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றது? என்னோடதும் தான் நிறைஞ்சு போச்சு. என் வேட்டியை கழட்டி அதுலயும் மூட்டை கட்டிக்கிறேன். அதுக்குள்ள ஆகாயம் மேக மூட்டமா மாறுச்சு. காத்து பலமா வீசுச்சு. அந்த தீவுல வானிலை பயங்கரமா மாற ஆரம்பிச்சுது.
குமரையா, காத்து பலமா அடிக்குது, மழை வர மாதிரி தெரியுது. நாம சீக்கிரம் கிளம்பணும், வா. இல்ல இல்ல, எதுக்கு இவ்வளவு அவசரம்? அங்க இன்னும் நிறைய கல்லுங்க இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகலாம். மழையில வைரம் நனைஞ்சா கெட்டா போக போகுது. வைரம் ஒன்றும் ஆகாது, ஆனா படகு மூழ்கிடுமே. ஏற்கனவே இது சின்ன படகு. போற வழியில படகு மூழ்குனா அப்புறம் நாம என்னதான் செய்ய முடியும்? ஏன்டா இப்படி பயந்து சாகர? அந்த படகை பத்தி எனக்கு தெரியும். அது என்னோட படகு தான். நீ எடுக்கலனா விடு, ஆனா நான் எடுத்துக்கிட்டு தான் வருவேன். வேண்டாம் குமரையா, பேராசப்படாத. கிடைச்சதை எடுத்துக்கிட்டு போலாம். லக்ஷ்மி சொன்னது உண்மைதான். இந்த தீவுக்குள்ள நம்ம மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஏண்டா தடுக்கிற? உனக்கு வேணானா விடு. அப்படின்னு சொல்லி இன்னும் கல்லை எடுக்கிறதுக்காக குமரையா போகும்போது அவனை தடுத்து பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இருந்தான் சுப்பையா. அப்போ குமரையா சுப்பையாவை தள்ளினதுல சுப்பையா அங்க இருக்கிற அந்த பை மேல விழுந்ததுல அதுல இருக்கிற கல்லு எல்லாமே அப்படியே கீழே கொட்டிடுச்சு. ஐயோ, என் வைரம் மொத்தத்தையுமே கீழே கொட்டிட்டியேடா. ஐயோ, வைரத்தை விடு. உயிர் முக்கியம் இல்லையா? தண்ணியை பாரு. அந்த தண்ணியில இந்த தீவே மூழ்கிடும் போல. உண்மைதான், தண்ணி அதிகமாகுது. ஆனா என்னோட பையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாடா போலாம். அந்த 2 மூட்டையை கொண்டு வந்து படகுல வச்சதும் படகு ஒரு பக்கமா சாஞ்சுது. பாத்தியா, படகு சாஞ்சிடுச்சு. ரொம்ப கனமா இருக்க போல. கொஞ்சம் கல்லை தூக்கி போடலாம். முடியாது, ஒரு கல்லை கூட தூக்கி போட மாட்டேன். நீ வேணும்னா இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு வா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா குமரையா? உசுரை விட உனக்கு இந்த வைரம் தான் பெருசா? அப்பதான் ஒரு பெரிய அலை வந்து படகை தள்ளுச்சு. அப்போ அந்த படகுக்குள்ள தண்ணியும் வந்துடுச்சு. ஐயோ, படகு மூழ்கிக்கிட்டு இருக்கே. இப்பவாவது கேளு, இந்த பைய தண்ணியில போட்டுடலாம். இல்லைன்னா நாம சாக வேண்டியதுதான். என்னால முடியாது. இது என்னுடைய அதிர்ஷ்டம். இதை எப்படி விடுறது? உசுரோட இருந்தாதான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். கீழே போடு. ஐயோ, என் தங்கம், என் வைரம். அட, துடுப்ப போடு. காத்து மழை அதிகமாகுது. சீக்கிரமா போய் சேரணும். விடிய காலையில ஆத்தங்கரையோரமா சாந்தம்மா லக்ஷ்மி 2 பேரும் புருஷங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்து மழையும் இல்ல, ஆனா தண்ணியோட வேகம் மட்டும் குறையவே இல்ல. அப்ப தூரத்துல படகுல 2 பேருமே படுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி, அதோ பாரு படகு, அவங்க தான் போல. கடவுளே, அவங்க தங்கம் கொண்டு வரலனாலும் அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும். படகு கரையை வந்து தொட்டுச்சு. சுப்பையா குமரையா 2 பேருமே அசதியா அந்த படகுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. படகுல பையும் இல்ல, அவங்க கையும் காலியா இருந்துச்சு. ஏங்க கண்ணு தரங்க, என்ன ஆச்சு? என்னங்க, எழுந்துறீங்க. ஐயோ, 2 பேருக்கும் என்ன ஆச்சு? சாந்தம்மா, எல்லாமே போச்சு. சாந்தம்மா, எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எல்லாமே போச்சே. என்ன ஆச்சுங்க? அடிபட்டுச்சா? உயிரோட வந்ததே பெரிய விஷயம். அந்த தீவு எங்களை முழுங்க பார்த்துச்சு. ஆமா, எங்க தங்கம்? தங்கமும் இல்ல, மண்ணும் இல்ல. எல்லாம் ஒரு பிரம்மதான். அது எங்க உசுரை தான் எடுக்க பார்த்துச்சு. கைக்கு கிடைச்ச வைரத்தை என் பேராசையால தான் இழக்க வேண்டியதா போச்சு. ஆசையை குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாவது கொண்டு வந்திருந்தா அது நமக்கு உதவியா இருந்திருக்கும். பேராசைப்பட்டதால தான் எல்லாம் போச்சு. நீங்க உசுரோட வந்தீங்களே, அதுவே போதும். சரி, அந்த தீவுல என்னதான் நடந்துச்சு? அந்த தீவுல மணல் எல்லாம் தங்கம்தான், கல்லெல்லாம் வைரம்தான். ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு படகுல ஏத்திக்கிட்டு வரும்போது தான் எங்க உசுருக்கு ஆபத்து வரும்னே தெரிய வந்துச்சு. படகு மூழ்கி போற நிலைமை வந்துடுச்சு. வேற வழி இல்லாம அந்த வைரக்கல் எல்லாத்தையும் தண்ணியில போட்டுட்டு எங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு பொறுக்குன வைரக்கல் எல்லாத்தையும் நானே தண்ணியில போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்ல. அழாதீங்க, அதை நீங்க சம்பாதிச்சது இல்ல. அதனால அது போனா போகட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். தேவையில்லாம கிடைக்கிறதெல்லாம் நிரந்தரமா இருக்காது. பாத்தீங்களா, நான் தான் முன்னாடியே சொன்னல, எதுக்கு இதெல்லாம் உங்களுக்குன்னு. இப்ப பாருங்க, 2 பேரும் எவ்வளவு சோர்வா இருக்கீங்கன்னு. ஆமா லக்ஷ்மி, நீ சொன்னது உண்மைதான். பேராசப்பட்டு எங்க உசுரை நாங்க அங்க விட்டு இருப்போம். குமரையா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இவனால தான் என் பையையும் தூக்கி போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடு சுப்பையா. நீ சொல்லும் போதே நான் கேட்டு இருக்கணும். அதிகமா ஆசைப்பட்டதால தான் எதுவுமே இல்லாம இப்ப நின்னுக்கிட்டு இருக்கேன். பாவம், என்னால உனக்கும் கஷ்டம். நீயாவது கொஞ்சோண்டு ஏதாவது கொண்டு வந்திருப்பல்ல.
சரி சரி விடுங்க, ஒன்னும் ஆகலல, அதுவே போதும். அசதியா இருப்பீங்க, சுடுதண்ணில குளிச்சா அந்த அசதி எல்லாமே போயிடும். சாந்தம்மா, எல்லா வைரமும் தண்ணியில விழுந்தாலும் ஒரே ஒரு வைரத்தை மட்டும் என் பையில வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கஷ்டத்தை தீக்க இது உதவியா இருக்குமான்னு கொஞ்சம் பாரேன். எங்கண்ண, காட்டுங்க. குமரையா அவன் கையில இருக்கிற அந்த ஜொலிக்கிற கல்ல காட்டினான். அது சாதாரண கல்லா இல்லாம கொஞ்சம் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது உண்மையான வைரம்தானா? சாந்தம்மா அந்த கல்லை எடுத்து தரையில ஓங்கி அடிச்ச உடனேயே அந்த கல்லு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. பாத்தீங்களா, இது வைரமும் இல்ல ரத்தினமும் இல்ல, வெறும் சுண்ணாம்பு கல்லு தான். இது தண்ணியில நனைஞ்சு வெண்ணிலாவோட வெளிச்சத்துல ஜொலிச்சிருக்கு. இதுக்கா உங்க உசுர நீங்க பணயமா வச்சீங்க? அப்படின்னா இதெல்லாம் வைரம் இல்லையா? வெறும் கற்பனை கல்லு தானா? அப்படின்னா நாங்க தண்ணியில தூக்கி போட்டது எல்லாமே வெறும் சாதாரண கல்லு தானா? வைரம் இல்லையா? தங்கமும் வைரமோ எங்கேயோ இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற விளைச்சல்ல இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற அன்பு பாசத்துல இருக்கும். உண்மைதான் சாந்தம்மா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு இப்ப நாங்க 2 பேருமே ஏமாந்து நிக்கிறோம். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்துல சந்தோஷமா இருக்கிறேன். நானும் தான் குமரையா, இனிமே உன்ன மாதிரி நானும் பேராசைப்பட மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிறோம். சரி வாங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கே போலாம். இப்பதான் சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஒண்ணா உக்காந்து சாப்பிட்டு சிரிச்சா இந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அப்படி எல்லாரும் அமைதியா அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த தீவு மறுபடியும் பேராசை குணம் கொண்டவன் எப்ப வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கதையில இருக்கிற நீதி, எப்பவுமே பேராசை பெருநஷ்டத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஆனா அதிர்ஷ்டத்துல கிடைக்கிறது நிரந்தரமா இருக்காது. எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். ஒரு காலத்துல அங்கராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த மகாராஜா சண்முகம், அவருடைய தலைநகரில அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ராஜ்யத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கிருந்து செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராஜசபையில மகாராஜா சோகமா மந்திரிய பார்த்து, மகாமந்திரி, ராஜ்யம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ராஜ்யத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனா எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்களான்னு தான் என்னால தெரிஞ்சிக்க முடியல. மகாராஜா, நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்க அடிக்கடி மாறுவேஷம் போட்டு ராஜ்யத்து மக்களை பார்த்துட்டு வர்றது வழக்கம்தானே. ஆனா கடந்த 3 மாசமா கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதால அரண்மனை பூசாரி உங்களை அரண்மனையிலேயே இருக்க சொல்லிட்டாரு. ஆனா நீங்க அரண்மனையில இருந்தாலும் உங்க மனசு முழுக்க மக்கள் மேல தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ராஜாவோட முதல் கடமை என்ன அப்படின்னா ராஜ்யத்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு என் அப்பாவும் தாத்தாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்னோட உயிருக்கு பயந்து இப்படி அரண்மனைக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டாலும் என் மனசு அமைதியா இருக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் ராஜ்யத்து மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்க. ஆனா அரசே, இது என்னோட கட்டளை. அப்படி ராஜா கண்டிப்பா சொன்னதுனால வேற வழியும் இல்லாம அவருடைய கட்டளையை மீறவும் முடியாம மந்திரியார் அவரு கிளம்புறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சாரு. தன்னுடைய ஆரோக்கியத்தை பெருசுப்படுத்தாம உயிரை கூட மதிக்காம மகாராஜா ராஜ்யத்தோட மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக கிளம்பி போனாரு. சேனாதிபதி, ராஜ்யத்து மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்க அரசர் மாறுவேஷத்துல போறாரு. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ராஜா நல்லா இருந்தாதான் ராஜ்யமும் நல்லா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே, ராஜ வைத்தியர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. ராஜாவை பாதுகாக்க சேனையும் கூடவே தான் இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகாம நாம பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் ராஜ்யத்துல இருந்து கிளம்பின மகாராஜா ராஜ்யத்தோட எல்லா மக்களையும் சந்திச்சாரு. எல்லாருடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு 10 நாள் பயணத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவருடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. மகாமந்திரியாரே, இந்த 10 நாளும் 10 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. நான் எல்லா ராஜ்யத்து மக்களையும் சந்திச்சேன், எல்லார் கூடவும் பேசினேன். நான் ராஜ்யத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலும் இயற்கை சீற்றத்தால சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால
உடனே பூசாரிகளை கூப்பிட்டு ஒரு ஹோமத்தை நடத்த சொல்லுங்க. எங்கேயோ தப்பு நடக்குது, இல்லைன்னா இயற்கை நம்மளை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க அரசே. அப்படின்னு சொல்லி மகா மந்திரியார் பூசாரிகளை வர சொன்னாரு. வணங்குகிறேன் மகாராஜா. நீங்க சொன்னதுல உண்மை இருக்கு. எங்கேயுமே அதர்மம் நடக்கல அப்படின்னா இயற்கைக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது நடக்குதுன்னா நாம் அது எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த நேரத்துல உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னாலும் நீங்க அறிவுரையை மீறி வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க. அதனால அதுக்கும் சேர்த்து ஒரு சாந்தி ஹோமத்தை நடத்தணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், மீதிய கடவுள் பார்த்துப்பாரு. அப்படின்னு சொல்லி பூசாரி ஹோமத்தை வளர்க்க ஆரம்பிச்சாரு. நிறைய நேரம் பூஜையும் நடந்துச்சு. இப்படியே சில நாட்கள் போச்சு. கடைசி நாள், மகாராஜா, பூஜை முடியிற கட்டத்துல இருக்கு. நீங்க வந்து பூஜையை முடிச்சு வைக்கணும். இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் வயிறார சாப்பிட்டு முடிக்கும்போது மழை பெஞ்சுதுன்னா நம்ம செஞ்ச யாகத்துக்கு பலன் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு தீய சக்தி இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி பூசாரி சொன்ன வார்த்தைகளை கேட்டு மகாராஜா மனசார சாமி கும்பிட்டு அன்னைக்கு பூஜைய முடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அன்னதானம் நடந்துச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில மகாராஜா மந்திரியாரு 2 பேரும் பூந்தோட்டத்துல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகாமந்திரி, நாம நீதிப்படி நியாயமா தான் அரசாங்கத்தை நடத்துறோம். ஆனா எங்கேயோ ஒரு வெறுமை இருக்கு. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அங்கங்க மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க தப்பு நடக்குதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மகாராஜா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க. அடுத்து நடக்கிறத கடவுள் மேல பாரத்தை போடுங்க. ஏற்கனவே வேண்டான்னு சொல்லியும் நீங்க அரண்மனையை தாண்டி வெளியில போனீங்க. மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க. பயப்படாதீங்க மந்திரியாரே. என்னோட புள்ளையும் இப்ப பெரியவனாயிட்டான். அடுத்து இந்த ராஜ்யத்தை ஆள போறவன். எல்லா விதைகளையும் அவன் கத்துக்கிட்டு இருக்கான். நான் இல்லைனாலும் அவன் இருப்பான். இனி நான் என்ன பண்ண போறேன்? தேவையானதை சம்பாதிச்சாச்சு. மக்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். அப்பா, அம்மா, மனைவிய கூட எழுந்து நிக்கிறேன். இனி இந்த உயிரை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும்? இப்ப இந்த ராஜ்யம் கஷ்டப்படுறதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணல அப்படின்னா இது அடுத்த தலைமுறை வரைக்கும் தொடரும். ஆனா அரசே, நீங்க எதுவும் சொல்லாதீங்க மந்திரி. நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். ஒருவேளை வரலன்னா இளவரசரை அரசராக்குங்க. குருவோட ஆசிரமத்துல இருந்து அவரை வர சொல்லுங்க. அவரை பார்த்துட்டு நான் ராஜ்யத்தை பார்க்க போறேன். அப்படி இளவரசரை ஒரு தடவை வர சொல்லி மகாராஜா அவரை கண்ணார பார்த்து அந்த ராஜ்யத்தை நல்லபடியா நடத்துறதுக்கான சில நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துட்டு மகாராஜா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நாடு, காடு, மலைகள் இது எல்லாத்தையும் தாண்டி அவரு போய்கிட்டே இருந்தாரு. அப்பதான் கிரக கூட்டமியில ஒரு முக்கியமான நாள் வந்துச்சு. பூசாரி சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு என் உயிருக்கு கண்டம் இருக்கு. என் உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்தோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா வேகமா குதிரையில சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் காத்தோட சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. இருட்டானதுனால அந்த குதிரைக்கு வழி தெரியாம எதுக்கு இருந்த ஒரு பாறையில மோதி வேகமா மேல பறந்து அது கீழே விழும்போது மகாராஜா பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளத்துல விழுந்து அங்கேயே அவரு மயக்கம் போட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில மகாராஜா கண்முழிச்சு பார்க்கும்போது, என்ன இது? நான் இன்னும் உயிரோட இருக்கேனா? ஆனா நான் விழுந்தது பெரிய பள்ளமாச்சே. என் ராஜ்யத்துல இவ்வளோ பெரிய பள்ளம் கூட இருக்குதா? கடவுளோட கருணை என் மேல இருக்கு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினைச்சு பள்ளத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. என்ன இது? இது என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஊரு தானே? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்னுடைய ராஜ்யத்துல எங்கேயுமே மழை பெய்யலையே. இந்த ஊர்ல மட்டும் இவ்வளோ அழகா மழை பெய்யுது. இது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னு சொல்லி ராஜா ஊருக்குள்ள போகும்போது அங்க ஒரு ஆள் எதிர்க்க வந்து, கும்பிடுற அரசே, ஐயோ, நீங்க வருவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஊரே கூடி உங்களை வரவேற்று இருப்போம். வாங்க அரசே, வந்து என் வீட்டில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? ஐயோ, என்ன அரசே, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க எங்க அரசர். உங்க அப்பா இந்த ராஜ்யத்தை ஆளும்போது கூட எங்க ஊரை பத்தி அவருக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா உங்க தாத்தா ஆட்சி செய்யும் போது அப்பப்ப வந்து எங்க கிராம தேவதைய கும்பிட்டுட்டு போவாரு.
ஆனா எதிர்பாராம நடந்த சில விஷயங்களால தான் அங்கராஜ்யத்தை விட்டு எங்களை இப்படி தள்ளி வச்சிருக்கு. அப்படியா? அப்படி என்ன நடந்தது? முதல்ல கிராம தேவதையோட கோவில் எங்க இருக்கு? எனக்கு அந்த அம்மனோட தரிசனம் வேணும். வாங்க அரசே. அப்படின்னு சொல்லி சூரையா மகாராஜாவை அந்த ஊர் கோவிலுக்கு கூட்டிட்டு போனான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மத்த மக்கள் எல்லாருமே ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ராஜா கிராம தேவதையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. அதுக்கப்புறமா சூரையா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல சொன்னாரு. சூரையாவும் கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அரசே, எங்க ஊருக்கு ஒரு சாபம் இருக்கு. எங்க ஊர்ல 100 பேரை தாண்டி யாரும் வாழ முடியாது. ஒருவேளை புதுசா ஒரு குழந்தை பிறந்தா ஒரு வயசானவங்க தானா இறந்துடுவாங்க. இந்த ஊர்ல விளைச்சல் விளையாது. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் நாங்க கஷ்டப்படுறோம். இந்த ஊர்ல மழை பெஞ்சதே இல்லை. அப்படியா? ஆனா நான் காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்க மழை பெஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. மற்ற ஊர்ல தான் மழை பெய்யாம எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆமா அரசே, இந்த ஊர்ல 2 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யும். அடுத்த 2 நாளும் சூரியன் அவனுடைய தரிசனத்தை கொடுப்பான். இங்க விளையாத விளைச்சல்னு ஒன்று இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தா தான். ஒரு நாள் உங்க தாத்தா அரண்மனையிலிருந்து இந்த ஊருக்கு ஒரு சுரங்கப்பாதை வழியா வந்தாரு. என்னது? இந்த ஊருக்கு அரண்மனையிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கா? எனக்கு இது தெரியாதே. அதோ அங்க இருக்கே ஒரு குகை. அந்த குகை வழியா நடந்து போனா உங்க அரண்மனைக்குள்ள போய் சேரலாம். ஒரு நாள் அந்த வழியா வந்த உங்க தாத்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு பேசி எங்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகவே எங்க கிராம தேவதையோட சிலைய அவரு தான் கொண்டு வந்து வச்சாரு. எப்ப அந்த அம்மன் இந்த ஊருக்கு வந்தாங்களோ அன்னிலிருந்து இந்த ஊர்ல வறட்சி அப்படிங்கிறதே இல்லை. ஆனா எதுக்காக? இங்க இப்படி ஒரு ஊர் இருக்கிறத பத்தி என்கிட்ட யாருமே சொல்லலையே. உங்க தாத்தா எங்களை பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ராஜாவானாரு. ஒரு நாள் எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு திடீர்னு சாமி வந்துடுச்சு. அவங்க ராஜா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குகைக்குள்ள வந்தாங்க. நாங்களும் பின்னாடியே வந்தோம். ஆனா அதே நேரத்துல அரண்மனையில ஏதோ உற்சவத்துல இருந்தாரு உங்க அப்பா. உங்க அப்பா சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல எங்க எல்லாரையும் பார்த்து கோவப்பட்டாரு. ஆனா எதுக்காக? திடீர்னு நாங்க எல்லாரும் மொத்தமா போனப்போ அங்க இருந்த ஒரு யானை பயந்து ஓடி போய் உங்க அப்பாவை தள்ளி விட்டுடுச்சு. அந்த கோவத்துல நிரந்தரமா அவர் அந்த சுரங்கப்பாதையை மூடிட்டாரு. ஐயோ, அப்படி பண்ணிட்டாரா? அப்பா அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அன்னைக்கு அம்மன் எங்க கிட்ட என்ன விஷயம் சொல்றதுக்காக வந்தாங்க? 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. ஒரு பெரிய கிரக மாற்றம் வந்து ராஜாவோட உயிரை பலியெடுக்க போகுதுன்னு சொல்ல வந்தாங்க. அதை சொல்லி எச்சரிக்கை தான் அவங்க முன்னாடியே சொல்றதுக்காக வந்தாங்க. ஆனா கடவுளையும் சாமி வர்றதையும் நம்பாத உங்க அப்பா எங்களை அங்க இருந்து துரத்தி அனுப்பிட்டாரு. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தடவை கூட என்னை பார்க்காத நீங்க நான் அரசன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? மறுபடியும் 60 வருஷத்துக்கு அப்புறமா இதே கிரகமாற்றம் வரும்போது உங்க அரசனை இங்க கூட்டிக்கிட்டு வரும்னு அம்மன் அன்னிக்கே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஊரே உங்களுக்காக அன்னையிலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்க தாத்தா காலத்துல இருந்தே நான் உயிரோட தான் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஊர்ல நிறைய பேர் உங்க தாத்தாவோட வயசுல இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. அம்மனோட கதையையும் உங்க தாத்தாவோட கதையையும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ராஜ்யத்தோட ராஜாவா நான் சொல்றேன், அந்த சுரங்கப்பாதை திறந்தே ஆகணும். இங்க அம்மனுக்கு திருவிழா நடக்கணும். இது வரைக்கும் எந்த தப்பும் நடக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனா நடந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இப்படி தவறு நடக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மகாராஜா அந்த ஊர்ல இருக்கிற அம்மனுக்கு திருவிழா நடத்தணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறமா ஆட்களை சுரங்கப்பாதை வழியா அனுப்பி மகாமந்திரியாருக்கும் இளவரசருக்கும் இந்த விஷயத்த தெரிவிச்சாரு. எல்லாரும் இந்த நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அன்னையிலிருந்து தினமும் அந்த அம்மனுக்கு பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சுது. அப்படி அந்த ராஜ்யத்தோட பிரச்சனையும் தீர்ந்துச்சு. இந்த மாதிரி நல்ல கதைகளை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.